அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு தெரியும், கடந்த சில வருடங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையில் பாரிய யுத்தம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் அமைதி பூங்காவாக இருந்த இஸ்ரேலுக்குள் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஊடுருவி அப்பாவி பொதுமக்கள் பலரை, ஆயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்து நூற்றுக்கணக்கானவர்களை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து காசாவிற்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த ஹமாஸ் அமைப்பினர் காசாவில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும், இவர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும், இஸ்ரேலினுடைய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் பல வருடங்களாக குற்றம் சாட்டி வந்தது. ஹமாஸ் அமைப்பினரின் பயங்கரவாத செயற்பாடுகள் அவ்வப்போது நடைபெறுகின்ற போதெல்லாம் இஸ்ரேல் உடனடியாக பதிலடி தாக்குதல் வழங்கும். இவ்வாறு ஒரு நிலைமை அங்கே காணப்பட்ட போதுதான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி ஆயிரக்கணக்கான பொதுமக்களை படுகொலை செய்து நூற்றுக்கணக்கானவர்களை கைது செய்து பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றிருந்தார்கள். இதன் பின்பு இஸ்ரேல் பல வருடங்களாக மூர்க்கத்தனமான தாக்குதல்களை காசாவில் ஹமாஸிற்கு எதிராக தொடுத்திருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஊடகவியலாளர்கள், மனிதநேய பணியாளர்கள் போன்றவர்கள் இந்த யுத்தத்தில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் ஒரு யுத்தம் இடம்பெற்றால் துரதிருஷ்டவசமாக யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட இதில் பலியாகுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்று சொன்னால், ஒரு யுத்தம் நடக்கின்ற போது இரண்டு இராணுவங்கள் அல்லது பயங்கரவாத அமைப்போடு இராணுவம் மோதும். பயங்கரவாதிகளை தவிர்த்து பயங்கரவாதிகளுடன் பொதுமக்களும் மனிதநேய பணியாளர்களும் கொல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் யுத்தத்தில் இருக்கும். அவ்வாறான ஒரு சம்பவம் தான் காசாவில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆனால் பட்டினியால் கூட அங்கே பல நூறு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கும்போது காசாவின் அவசர நிலைமையை கருத்தில் கொண்டு உலக நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தது. உடனடியாக இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்டு வரும் யுத்தத்தை நிறுத்தாவிடில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று உலக நாடுகள் தெரிவித்து வந்த நிலையில், அமெரிக்காவின் தலையீட்டால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு காசாவில் தற்போது அமைதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு தலைமை வகித்தது அமெரிக்கா தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் இந்த அமைதி ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது. அதற்கு பின்பு அவ்வப்போது சில தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகும் காசாவில் இஸ்ரேலினுடைய தாக்குதலில், வான்வழி தாக்குதலில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் இடையிடையே செய்தி வெளியிட்டு வருகின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் தொடுத்த, காசாவிற்கு எதிராக போர் தொடுத்து தன்னுடைய மக்களை பயங்கரவாத செயலிலிருந்து காப்பாற்ற துடித்த பெஞ்சமின் நெதன்யாகு, அதாவது இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக சர்வதேச பிடியாணை அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. தன்னுடைய உறுப்பு நாடுகளினுடைய நாட்டிற்கு இந்த பெஞ்சமின் நெதன்யாகு உள்நுழைந்தால் உடனடியாக அவரை அந்தந்த நாடுகள் கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முற்படுத்த வேண்டும் என்று உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. இதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சில முக்கியமான நாடுகளுக்கு செல்வதை தவிர்த்து வந்தார். சில முக்கியமான நாடுகளின் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கும் அவர் தவிர்த்து வந்தார். உங்களுக்கு தெரியும், அண்மையில் செய்திகளில் அறிந்திருப்பீர்கள், அமெரிக்காவில் ஒரு மேயர் வெளிப்படையாக அமெரிக்காவிற்குள் தன்னுடைய நகரத்திற்குள் இஸ்ரேல் பிரதமர் இனப்படுகொலையாளி பெஞ்சமின் நெதன்யாகு உள்நுழைந்தால் நான் உடனடியாக அவரை கைது செய்வேன், கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்த இருந்தார். தற்போது பெஞ்சமின் நெதன்யாகு வல்லரசு நாடு ஒன்றிற்கு பயணிக்கவிருக்கிறார். அவரை உடனடியாக நாங்கள் கைது செய்வோம் என்ற ஒரு எச்சரிக்கை வந்திருக்கிறது. அது தொடர்பாக இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது, இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த படியாணையின்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் நகரத்திற்கு சென்றால் கைது செய்யப்படுவார் என்று நியூயார்க் மேயராக தெரிவு செய்யப்பட்ட ஷோக்ரான் மம்தானி எச்சரித்திருக்கிறார். நியூயார்க் மேயரின் எச்சரிக்கை இருந்த போதிலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் நியூயார்க் நகரத்திற்கு செல்ல தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த விஜயத்தின் போது மம்தானியுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்க்கிறீர்களா என்று செய்தித்தாள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த இஸ்ரேலிய பிரதமர், மம்தானி அவரை கைது செய்வது குறித்து தனது எண்ணத்தை மாற்றி இஸ்ரேலுக்கும் தங்க உரிமை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தைக்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அமெரிக்காவை மீறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை
மீறி இந்த மேயர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது செய்வார் என்பது ஒரு வேடிக்கையான ஒரு செய்தியாகவே காணப்படுகிறது. மத்திய கிழக்கில் பல வல்லரசு நாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இஸ்ரேல் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக போராடி வருகிறது. ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளிடமிருந்து தன்னுடைய நாட்டையும் ஏனைய நாட்டு மக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்ரேல் இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே போராடி வருகிறது. ஆகவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா எப்போதும் துணை நிற்கும். இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு எதிராக அழுத்தங்களை கொண்டு வருவது என்பது ஒரு பொய்யான தகவல், வேடிக்கையான ஒரு செய்தி. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா இல்லாமல் செய்தது. ஆகவே மத்திய கிழக்கில் இஸ்ரேலினுடைய இருப்பு, இஸ்ரேலினுடைய பலம் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு கட்டாயம் தேவை. இவ்வாறு இருக்கும்போது இஸ்ரேலை ஹமாஸால் மட்டுமன்றி யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதே உண்மையான விடயம்.